சாந்தி அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகே மாயா, குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொண்டு வாங்களேன், ரொம்ப தாகமா இருக்கு. மாயா, ஏமா இவ்வளவு பழைய புடவையை கட்டியிருக்க? வச்சா புதுசா ஏதாவது வாங்கி கட்டிக்க வேண்டியதானே? என்கிட்ட வேற சாரி இல்ல. இந்த மாயா, இந்த 10,000 ரூபா வச்சுக்கோ. இல்ல வேண்டாங்க ஐயா. ஏதாவது புதுசா வாங்கி கட்டிக்கோ. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். இந்த வச்சுக்கோ. இல்ல எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். என்ன மாயா, என்ன 3வது மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ற? வச்சுக்கோ மாயா. இல்ல வேணாம். பரவாயில்ல, வேணாங்க ஐயா. வச்சுக்கோ மாயா, செலவுக்கு வச்சுக்கோ. இவ்வளவு பணம் இருந்தும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. நான் கூட கேள்விப்பட்டேன். கவலைப்படாதீங்க ஐயா. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது? நல்ல நேரம் வரும் ஐயா. கவலைப்படாத மாயா, உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன். உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாயா, இந்த பணம் கொடுத்த விஷயத்த இந்த வீட்டுல யார்கிட்டயும் நீ சொல்லாத. நானும் சொல்ல மாட்டேன். சரி. மாயா. ஐயா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொடு மாயா. அங்க வச்சுட்டு. இல்லைங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. அம்மா பட்டு திட்டுவா. வேண்டாங்க ஐயா. ஐயா ஐயா, வேண்டாங்க ஐயா. என் நிலைமை புரிஞ்சுக்கிட்ட நீயே இந்த மாதிரி செய்யலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க போல இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கோ, ஓகே? நீங்க வந்தது எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி. சீக்கிரம் ஏதாவது வேலை செஞ்சு பிஸி ஆயிடு. எங்கேயாவது மேலே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்கு போயிருந்தோம். வாங்க. பாண்டிச்சேரில இருந்து எப்பங்க வந்தீங்க? ஜஸ்ட் நோ, இப்பதான் வந்தேன். எங்க மாயா, இவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்க? அவ உள்ள வேலையா இருப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இங்க பாருங்க. என்ன விசேஷம்? உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்காகவா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சுகுணா சொன்னா, அதான் கோயிலுக்கு போனேன். ஜஸ்ட் ஃபீவர்மா, ஐ அம் ஆல் ரைட். என்னோட பிசினஸ் நீ வந்த ராசியில சூப்பரா போகுது. ஏங்க, என் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, கைடா நீ மட்டும்தான் இருக்க. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சுப்பிரமணி சார், வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் ஒய்ஃப் சாந்தி. வணக்கம்மா. சாந்தி, அந்த செக் புக் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சரிங்க. மாயா, நீங்க கேட்ட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னபடி பண்ணிடுவோம். வெரி குட் வெரி குட். சார், பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட்லாம் ரெடி சார், சைன் மட்டும் பண்ணா போதும். வெரி குட் சார். இவங்க என்னோட ஒய்ஃபோட மதர். வணக்கம்மா. அப்புறம் சாந்தி, இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டுருமா? அம்மா நீங்களும் ஒரு சைன் போட்டுருங்கம்மா. சரி. என்னது? சாந்தி, ஓம் பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் சுகுணா பேர்லயும் தனித்தனியா 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண போறேன். 1 கோடியா? 1 கோடி இல்ல, 3 பேருக்கு சேர்த்து 3 கோடி.
சுப்பிரமணி சார் சைனிங் சார் பண்ணும். மேடம் இதுல சைன் பண்ணுங்க. இதுல மேடம் நீங்க Action talk and no one bag of mouth, 'cause we run the east, west, the north and south. Make them know so that them can get me out. Anything that them hear, I Thank you, sir. சுகுணா மட்டும் சைன் பண்ணணும். அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க சார். வரதுக்கு எப்படியும் 1 or 2 days ஆயிடும். நான் என்ன பண்றேன், வந்த உடனே அவளை உங்க பேங்க்கு அனுப்பி வச்சிடுறேன். ஓகேவா? மறக்காம அனுப்பிச்சு வச்சிருங்க. கண்டிப்பா. செக். செக். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. அப்ப நான் வரட்டுங்களா சார்? வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். மாப்பிள்ள உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எங்களுக்கு இருக்கு இவ்ளோ பணம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணமா? அதான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சாந்தி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமா இருக்கா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்குமா ஹெல்ப் பண்ண போறேன் சொல்லு? நம்ம கையில 4 காசு இருந்தாதாமா யாருமே நம்மள மதிப்பாங்க. சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. நாம போகும்போது என்ன கொண்டு போக போறோம் சொல்லுங்க? இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். உண்மையிலேயே உங்களுக்கு தங்கமான மனசு. மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும். இதான் ஆண்டவனோட விதி. சரியா சொன்னீங்க. இருங்க, ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன். சரிம்மா. இங்க நல்ல பியூட்டி பார்லர் எங்க இருக்கு? இங்க பக்கத்துலயே இருக்குமா? நாளை காலையில அங்க போறோம். முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி வை. சரிம்மா. ஹாய் சாந்தி. சாந்தி, ஒரு குட் நியூஸ். என்ன? நம்ம பாண்டிச்சேரி கம்பெனிக்கு புது ப்ரொப்ரைட்டர் ரெடி பண்ணிட்டேன். யாருங்க? எனக்கு வேண்டிய ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளா அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டென்ஷன் ஆகாத சாந்தி. நான் செலக்ட் பண்ண ப்ரொப்ரைட்டர் அதான். அந்த அழகான பொண்ணை நீ பார்க்க வேண்டாமா? நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. அந்த அழகான பொண்ணு வேற யாருமே இல்ல, அது நீதான். சாந்தி, என் பேர்ல 4-5 கம்பெனி இருக்கு. ஒரே ஆள் பேர்ல இருந்தா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருமா? அதான் டார்லிங், உன்னை பாண்டிச்சேரி கம்பெனிக்கு ப்ரொப்ரைட்டர் ஆக போறேன். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால நீ கிளம்பி ஆகணும். நான் மட்டுமா? நீங்களும் வாங்க. எனக்கு வரணும்னு தான் ஆசை, ஆனா நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டு வர முடியாது இல்லையா? அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. சுகி இருக்கா, அப்புறம் என்ன? எனக்கு டைம் கிடைச்சா நாளைக்கு வரேன். இன்னைக்கு நீ மட்டும் போ. ஆமாமா, மாப்பிள்ள சொல்றாருல, நீ போயிட்டு வா. என்ன சாந்தி, உனக்கு ஹாப்பி தானே? உங்களை எப்ப கல்யாணம் பண்ணணும் அன்னிலிருந்து ஹாப்பியா தாங்க இருக்கேன். ஐ லவ் யூ so much. என்ன மாப்பிள்ள கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? இவர் என்னோட லாயர். சில முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். சார் சொல்லுவாரு. மேடம், சார் சொன்னபடி உயில் எழுதிட்டு வந்திருக்கேன். உயிலா? உயிலுக்கு என்ன இவ்ளோ அவசரம்? என் சொத்துக்களை 4 பங்கா பிரிக்க சொல்லியிருக்கேன். ஒரு பங்கை அனாத ஆசிரமத்துக்கு எழுதியிருக்கேன். மத்த 3 பங்கை எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு எழுதியிருக்கேன். அந்த 3 பேர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? 1 சாந்தி, 2வது சுகுணா, 3வது நீங்க. மாப்பிள்ள, உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். காஃபி எடுத்துக்கோங்க. மாயா, இந்தாங்க காஃபி. என்ன மாயா, வர வர ரொம்ப அழகாயிட்டு வர. போங்க சார். வெரி குட். பயப்படாத, தைரியமா என்ன நம்பு. இங்க பாரு மாயா. அம்மா பார்த்து திட்டு போறாங்க. எடுங்க சார். விடுங்க. மாயா, போடா போகுது. கஷ்டப்படுறியேன்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்த பாரு. என் பொண்ணுக்கு சக்கல் தியாக பாக்குறியா? இல்லம்மா, அது வந்து பேசாதடி. மாப்பிள்ள ரூமுக்கு அடிக்கடி எதுக்கு நீ போற? பணக்காரன்னு வளைச்சு போட பாக்குறியா? இல்லம்மா. ஏய், வரும்போது பிச்சைக்காரியா தானடி வந்த? இப்ப தினிச்சு தினிச்சா புடவை கட்டுற. ஏதுடி பணம்? நீ திருடுனியா? இல்லம்மா. சொல்லுடி. இல்லம்மா,
உங்க மாப்பிள்ள தான் கொடுத்தாரு. அவன் கொடுத்தான்னு என்கிட்ட சொல்ல வேணாமா? அவர்தான் சொல்ல வேணான்னு சொன்னாரு. அவன் உன்னை தொட்டானா? சொல்லடே, அவன் தொட்டானா? கிளம்பு, ஓடே.